ஹாய்டா செல்லக்குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி மை லைஃபோட ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டி லூஸு. உன் நேமில் இருக்க அந்த அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். நீயும் அடுத்தவங்ககிட்ட அப்படி தான் பழகுவ. உனக்கு அது நிறையவே கிடைக்கும். நீ இப்போ இருக்கிற மாதிரியே எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேடா, இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா மை லிட்டில் ஹஸ்பண்ட். இதுதாண்டா ஒன் ஷாட்டோட நேம். எப்பவும் போல் ஒன் ஷாட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு பழங்காலத்து வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஹேண்ட்ஸம் மேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே கை ஃபுல்லாக ஃபைலை வச்சுட்டு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அப்போது திடீர்னு அவர் கால் கிட்ட ஒரு பால் இடிக்குது. அதை பார்த்துட்டே கோவமாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த ரூம் டோர் கிட்ட அப்படியே டாலாக ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் நிற்கிறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அது ஏன் பால் கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்றியா? இங்கே பாரு ஜங்குக், இந்த பால் இந்த ரூம் கிட்ட வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். எதுக்காக இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? இது என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்க. நான் வேணும்ட்டு பண்ணல, நான் விளையாடிட்டு இருந்தேன், அது தெரியாமல் வந்துடுச்சு. அதை தான் சொல்கிறேன். நீ ஒன்றும் இன்னும் சின்ன பையன் கிடையாது. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? ஸோ என்ஜாய் பண்ணுற நேரத்தில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். ஆமாம்ல, நீ சின்ன பையன்தான், அதனால தானே இப்படி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாருட்டே, சும்மா வாய் இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. என்னோட வயசில் நீ 3 வருஷம் பெரிய பையனெல்லாம் நான் உன்னை மதித்ததே இல்லை. அது உனக்கே தெரியும். அதான் தெரியுமே, நீ என்னைக்கு பெரியவங்களுக்கு மரியாதைலாம் கொடுத்துருக்க. அது எதுக்கு கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். உன் வேலையை ஃபஸ்ட்டு நீ பார்க்குறியா? நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் இந்த ரூம் கிட்ட பால் அடிச்சிருக்க. உனக்கு அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? ஓ, அறிவு எனக்கு இல்லையா? இப்போது யாருக்கு அறிவு இருக்குது இல்லைன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கோவமாக கிட்ட வராரு. ஓ, அப்படி நீ என்ன தான் பண்ணிடுவ? நானும் பார்க்குறேன். விட்டா ரொம்ப ஓவராக தான் நீ பண்ணிச்சுக்க அப்படின்னு சொல்லி டேவும் ஜங்குக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த ரூம் கிட்ட ஒரு பர்சன் வராங்க. டேய், எப்போ பார்த்தாலும் உங்கள் 2 பேருக்கும் சண்டையே தானாடா? இவன் தாம்மா சும்மா அப்படியே ஓவராக பண்ணிகிட்ருக்கான். எங்கள் பாரு ஜங்குக், அவன் உன்னை விட 3 இயர்ஸ் பெரிய பையன். அது இல்லாமல் அவன் உன் மாமா பையன். எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அவன் தாம்மா ஓவராக பண்ணிகிட்ருக்கான். எனக்கு டேவை பற்றி நல்லா தெரியும். அவன் ரொம்பவே நல்ல பையன். நீ தான் எதாவது வம்பு பண்ணிகிட்ருப்ப. உன்னை இவன் எதா பண்ணானா? ஆமாம் ஆண்டி, ரொம்ப தான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறான். விடுங்க, சின்ன பையன்ல அப்படி தான் இருப்பான். மெச்சூரிட்டின்னு கொஞ்சமாவது இருந்தால் தானே. திரும்ப திரும்ப இப்படி பேசிகிட்டு இருந்தா வாயை வச்சிருவோம் பார்த்துக்கொண்டு ஜங்குக்கு அடிக்கிற மாதிரி போகிறான். டேவோட அம்மா தான், சாரி ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு நீ ஏன் முன்னாடி டேவை அடிக்க போயிட்டுருக்க? இவ்வளோதான் பார்த்துக்கோ. அவன் தான்மா ஓவராக பேசிகிட்டு இருக்கான். எங்கே பாரு, பண்ணுறதெல்லாம் நீ தான், அவனை சொல்லிகிட்ருக்கியா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். இதை பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அப்படியே டேவை ஜங்குக்கு முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். டே ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா, ஸோ இவங்க பண்ணுற வேலையில் நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டு பாரு. எங்கள் பாரு, உன் தாத்தாவை பார்க்க தானே நம்ம இங்கே வந்தேன் எல்லாம். உன் தாத்தா கடைசியாக உங்கள் 2 பேரையும் பார்க்கணுன்னு கூப்பிட்றாரு. வாங்க, அது கூப்பிட வந்தால் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் என்னை இழுத்து விடுறீங்க பாருங்கள், வாங்க அப்படின்னு சொல்லி டேவையும் ஜங்குக்கோட அம்மா அவங்களோட தாத்தாவோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா தாத்தாவோட தான் இன்றைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இருக்கார். இப்போது டேவும் ஜங்குக்கும் தாத்தாவோட ரைட் சைடு ஒருத்தர் லெஃப்ட் சைடு ஒருத்தர்னு கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா தாத்தாக்கு இருக்க 2 பேர் பசங்க இவங்க மட்டும்தான். தாத்தாக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. பையனோட பையன்தான் ஜங்குக், பொண்ணோட பையன்தான் டே. 2 பேரும் அத்தை பையன் மாமா பசங்க இப்படி தான் இருப்பாங்க. அதனால் தாத்தாக்கு 2 பேர் பசங்க தான். இப்போது தாத்தாவோட கையை 2 பேருமே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. தாத்தா, உங்களுக்கு ஒன்றாகாது, நீங்கள் எதை பற்றும் பயப்படாதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லி டே அவ்வளோ பேம்பர் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் தான் அவர் கையை பிடிச்சி, தாத்தா இப்போ எதுக்கு நீ இப்படி சீன் போட்டு படுத்துட்ருக்க? நம்ம விளையாடணும்ல தாத்தா, அதுவும் என் கூட கோல்ஃபுக்கெல்லாம் நீ வரேன்னு சொன்னேன். இப்படி விளையாடிட்டு இருந்தா நான் எப்படி தாத்தா இது பண்ணுவேன்? கோல்ஃபுக்கு வேறு சூப்பர் ஃபிகரெல்லாம் வரும் தாத்தா, நீ ஏன் அப்படி படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பேம்பர் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தாத்தாவை பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாத்தாவோட உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும்னு. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க.
ஒரு மாதிரி என்னதான் ஜாலியாக பேசினாலும் ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு 2 பேருக்குமே அவங்க தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க தாத்தா 2 பேரோட ஹேண்டுமே அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, எங்கே பாருங்கள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் இதுதான் என் கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம். ஏன் தாத்தா இப்படி பேசுகிறீங்க? ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் கூட நீங்கள் கடைசி வரையும் இருக்கணும் தாத்தா. ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஆமாம் தாத்தா, நீ ஏன் அப்படி பேசுகிற? இப்படியெல்லாம் பேசாத. அப்புறம் நான் சைட் அடிக்கும்போது என் கூட துணைக்கு யார் வருவா? நீ தானே வருவ. பாரு, நீ இப்படியெல்லாம் பேசலாம், அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கான். இதை பார்த்து தாத்தாவுக்கு ஒரு மாதிரி அழுகையும் வருது, லைட்டாக சிரிப்பும் வருது. அப்படியே லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட தாத்தா, எங்க பாருங்கப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, அது உங்களுக்கே புரியும். பட் உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தெரியுது. பட் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனக்குன்னு ஒரு கடைசி ஆசை ஒன்று இருக்குது. 2 பேரும் அதை நிறைவேற்றுவீங்களா? என்ன தாத்தா, ஏன் இப்படி கடைசி ஆசைன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆசைன்னு மட்டும் சொல்லுங்கள். அதை நிறைவேற்ற தானே நாங்கள் இருக்கோம். ஆமாம் தாத்தா, அதை நிறைவேற்ற தானே நாங்கள் இருக்கோம். நீ ஏன் கடைசி ஆசைன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசாத பார்த்துக்கோ, எனக்கு நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏய் சும்மா இருடா, எதுக்கு இப்போ கோவப்படுற? சரி, நான் கடைசி ஆசைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்கள்ல? கண்டிப்பாக தாத்தா, அதெல்லாம் நிறைவேற்றுவோம். ஆமாம் தாத்தா, நீ என்ன சொன்னாலும் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? சரி, எனக்கு அது கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு ப்ராமிஸ் வேணும் அப்படின்னு தாத்தா ஒரு மாதிரி கேட்க, 2 பேருமே கண்டிப்பாக ப்ராமிஸ் தாத்தா, நீ என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு 2 பேருமே பண்ணுவோம், புரியுதா? திரும்ப இப்படி லூஸ் மாதிரியெல்லாம் பண்ணாத தாத்தா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டேவோட தாத்தா அப்படியே கையை பிடிச்சிட்டு, என் கடைசி ஆசையே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். தாத்தா என்ன சொல்கிற? தாத்தா என்ன சொல்கிறீங்க? இவனையா இவனையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. எங்கள் தாத்தா, நீங்கள் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. என் கடைசி ஆசை இதுதான். இதை நிறைவேற்றுறதோ நிறைவேற்றாதோ உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே கண்ணை மூடிடுறாரு. தாத்தாவோட உயிர் அங்கே போகுது. 2 பேரும் தாத்தா இறந்துட்டாருன்னு ஃபீல் பண்ணுறதா இல்லை இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதே ஃபீல் பண்ணுறதான்னு தெரியாமல் 2த்துக்கும் சேர்த்து அழுதுட்ருக்காங்க. இப்போது தாத்தா இறந்தோம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போது ஜேகேவோட வீட்லேயும் டேவோட வீட்லேயும் 2 பேருமே தனித்தனியாக ஜேகேக்கிட்டேயும் டேக்கிட்டேயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேவோட அம்மா தான் ஜேகேவை பிடிச்சி, எங்கள் பாரு ஜேகே, டேவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற. அது மாமா சொல்லிட்டாருல்ல, அதுவும் மாமாவோட கடைசி ஆசை. உனக்கு உன் தாத்தானா ரொம்ப பிடிக்கும்ல, தாத்தாவோட கடைசி ஆசையை கூட நீ நிறைவேற்ற மாட்டியா? மா, தாத்தா என்ன கேட்டுருந்தாலும் பண்ணியிருப்பேம்மா. அந்த மலையை பேத்துட்டு வரணுமா, அதை கூட பண்ணியிருப்பேம்மா. வருஷக்கணக்காக உட்காந்து உடச்சி பேத்துட்டு வந்திருப்பேம்மா. அவனை மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதம்மா. தெருவில் இருக்க நாயை கூட கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் என்னை திட்டியே சாவச்சிடுவாம்மா. ஏய் என்ன பேச்சு பேசுகிற? என்ன டேவையும் நாயை கம்பேர் பண்ணி பேசுகிற? அம்மா, எனக்கு டேவை விட நாயை தான்மா ரொம்ப பிடிக்கும். அதனால தான்மா நான் வீடு ஃபுல்லாக பேமெல்லாம் வச்சுருக்கேன். ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க? ப்ளீஸ்மா, உன் காலில் கூட விழுறேன். நான் வேற நீ யாரை சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், ஆனால் நான் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. ஏய் இங்கே பாரு, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிற, புரியுதா? அம்மா ப்ளீஸ்மா, வேணாம்மா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவங்க அம்மாட்ட கதறிட்டுருக்கான். அப்போது அவங்க அப்பா வராரு. ஜேகேக்கு அவங்க அப்பான்னா கொஞ்சம் பயம். அவங்க அப்பா ஏய் இங்கே பாரு, சும்மா அந்த கத்திட்டு இருக்க வேலைலாம் வேணாம். அவன் டேவை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான். அதான் இன்னும் 1 வீக்கில் மேரேஜில் அவனை ரெடியாக சொல்லு. திரும்பவும் இந்த சின்ன குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான்னு வை, அவ்வளோதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படியே ஜேகேவோட அம்மா நக்கலாக ஜேகேவை பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகேவோட அம்மாவுக்கு தெரியும், ஜேகேவோட அப்பா சொல்லிட்டா ஜேகே திரும்ப எதுவுமே பேச மாட்டான்னு. அப்படியே நக்கல் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே தான், சிரிக்காதம்மா, நான் டென்ஷன் ஆயிடுவான் பார்த்துக்கோ. அந்த ஆள் பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவான், அவன் கூட வாழ்கிறதுனா. ஆமாம், அதுவும் என்னை சின்ன பையன் சும்மாவே என்னை மட்டம் தட்டிகிட்டு இருப்பாம்மா. ஏம்மா நீ வேற? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டே உன்னை கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகேவோட அம்மா பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஜேகே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் அப்படியே டேவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. டே அவங்க அம்மாட்ட எதுவுமே பேசலை. மேரேஜ்க்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பாருங்கள். ஏன்னா தாத்தாவோட லாஸ்ட் ஆசை, எனக்கு அவனை பிடிக்காது தான். அதுக்காக தாத்தாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றாமலாம் இருக்க மாட்டேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த லைஃப்பை நான் வாழ தான் போகிறேன். நான் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி
டேவோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்படி தான் ஒரு வாரமாக அப்படியே மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. டே எதை பற்றி யோசிக்காமல் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒர்க்கிங் அப்படியே போயிட்டே இருக்குது. அவர் எதை பற்றியுமே யோசிக்கல. ஆனால் இங்கே ஜேகே தான் அவர் காலேஜ் படிச்சுட்ருக்காரு. டேவோட அவர் 3 இயர்ஸ் சின்ன பையன். அவர் காலேஜ் படிச்சுட்ருக்காரு. அப்படியே காலேஜில் எல்லாருக்கிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் புலம்பிகிட்ருக்காங்க. அங்கே ஜிம்மன் தான், என்ன மச்சான் உனக்கு கல்யாணன்ற, அதுவும் அத்தை பையன், அவன் ஹேண்ட்ஸமாக தானே இருப்பான், அவனை கட்டிக்க உனக்கு என்னடா, நானாக இருந்தால் அப்படி ஒரு பையன் எனக்கு மட்டும் கெச்சான் அப்படியே தேடி போய் கட்டிப்பேன், ஏன்டா அப்படி பண்ணுற. டேய் நீ வேற சும்மாறா, அவன் சும்மாவே என்னை சின்ன பையன் மட்டம் தட்டுவான் தெரியுமா. ஆனால் பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்கும்டா. அவனை எப்படா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய் அதான் உன் தாத்தாவோட கடைசி ஆசைனெல்லாம் சொல்கிறாங்களே, கட்டிக்க மச்சான். டேய் நீ வேறு சும்மாறா, அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு நானே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே பாரு, உங்கள் அப்பாவை எதிர்த்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீ எப்படியும் கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிற. எதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க, அது ஃப்ளோவில் போட்டும், நீ விட்டுரு. டேய் குட்டி குஞ்சான், என்னை வெறுப்பேற்றிட்டுருக்காத. நானே எப்படியாவது நீ ஐடியா கொடுப்பேன்னு உங்ககிட்ட வந்தா நீ ஏன்டா என்னை இப்படி வெறுப்பேற்றிட்டுருக்க. மச்சான் உன் அப்பனை எதிர்த்து உன்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு அந்த டே தான் ஆயிடுச்சு. போய் கல்யாணம் பண்ணியா குடும்பம் நடத்தினியான்னு பாடுறா, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஜேகேவும் ஜிம்மனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே 1 வீக் முடியுது. இப்போது மேரேஜ் ஹாலில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ரிங் மாற்றி லைட்டாக கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. பட் ஜேகே அப்படி வேண்டாம் வெறுப்பா டேவை பார்த்துட்ருக்காரு. டேவோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அவர் பாட்டுக்கும் ஜேகேவை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருந்து, இவனை எப்படா நான் கிஸ் பண்ணுவேன், இவனை கிஸ் பண்ண கூட எனக்கு தோணலையேடா அப்படின்னு சொல்லி ஜேகே புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. ஆனால் டே எதுவுமே பேசலை. ஜேகேவோட காலரை பிடிச்சி கிட்ட எடுத்து அப்படியே அவர் ஒரு சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு, ஓகே இது முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபாதரை பார்க்குறாரு. ஓகே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிஸ் பண்ணால் தான் அந்த மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆகும். கிஸோட அந்த மேரேஜ் முடிஞ்சிடும். அப்படியே ஜேகே இப்படி எதுக்கு வேணும் கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது அப்படியே அந்த டே போகுது. இப்போது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே டே தான் எதுவுமே தெரியாத மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, அது எதுவுமே நடக்காத மாதிரி அவரோட ரூமில் ஒரு நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சைலண்ட்டாக அப்படியே ஒரு ஃபைலை எடுத்து அங்கேயே ஃபைல் எடுத்துகிட்டு அந்த ஃபைலை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த ரூமுக்கு வெளியே ஜேகே நின்றுட்டு, போகலாமா வேணாவா, ஐயோ இவன் கூட வேறு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே, இப்போ நான் உள்ளே போனால் நான் எப்படா ரியாக்ஷன் பண்ணுவேன், ஃபஸ்ட் நைட்டுன்னு வேறு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களே, இப்போது நான் ஃபஸ்ட் நைட் கொண்டாடணுமா, ஐயோ அவனை பார்த்தா எனக்கு அது தோணலையே அப்படின்னு சொல்லி ஜேகே புலம்பிட்டுருக்காரு. போகலாமா வேணாவா, ஐயோ ஜேகே எங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய சிங்கம் தெரியுமா, இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், பயப்படாதடா பயப்படாத அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. பட் உள்ளே போனால் டே எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்குன்னு ஃபைலை பார்த்துட்ருக்காரு. ஜேகே அப்படியே அப்படின்னு சொல்லி போய் டேவோட அந்த சைடு உட்கார்றாரு. உட்காந்துட்டு திரும்பவும் அப்படின்றாரு. ஜேகே அப்படியே திரும்பி டேவை தான் பார்த்துட்ருக்காரு. டே அப்படியே லைட்டாக திரும்ப ஜேகேவை பார்த்துட்டு, தொண்டையில் ஏதாவது பிரச்சனைனா அங்கே தண்ணி இருக்குது, எடுத்து குடிச்சிட்டு தூங்குற வேலையை பாரு, எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பார்க்கணும், என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே திரும்பிக்கிறாரு. வா இவனே ஒரு வேளை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டானே, எப்படா பேசுகிறது இவங்கிட்டேன்னு இருந்தேன், நல்ல வேலை ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு அப்படி குழந்த மாதிரி ஜேகே தூங்கிடுறாரு. டே அப்படி திரும்பி ஜேகேவை பார்த்துட்டு ஒரு லைட்டாக சின்ன ஸ்மைலோட அவர் ஒர்க்கை திரும்பவும் பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜேகேக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகி அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஜேகே அப்படியே எப்பவும் போல் மார்னிங் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அவரோட ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்குது, அவரோட இது ஒரு பக்கம் இருக்குது, அவரோட திங்ஸ் எல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லும் அப்படியே பரவி இருக்குது. டேக்கு இது அப்படிலாம் பார்க்க அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஜேகே உள்ள பாத்ரூமில் குளிச்சிட்ருக்காரு. டே வெளியே நின்றுட்டு ஜேகே அப்படின்னு, ஏய் இப்போ என்னடா வேணும் உனக்கு, எதுக்குடா எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்க, உன்னை நான் என்ன சொல்லியிருக்கேன், உன் ட்ரெஸ்ஸை எங்கே எடுக்கிறியோ அங்கே வெயின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்ருக்க, ஏய்
இப்போ என்ன உனக்கு ப்ராப்ளம்? என் ட்ரெஸ்ஸு நான் அப்படி தான் தூக்கி போடுவேன், என்னன்ற அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் இருந்தே ஜேகே கத்திகிட்டே இருக்காரு. இப்போது இங்கே டே அப்படியே பாத்ரூம் டோர் இந்த பக்கம் வெளியே நின்றுட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டுருக்காரு. இங்கே பாரு ஜேகே, நீ என்னை விட சின்ன பையன்தான், அதுக்காக இப்படியா பண்ணிட்டுருப்ப? ஒரு கொஞ்சமாவது உனக்கு மெச்சூரிட்டி வருதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திட்டிகிட்டே இருக்காரு. ஜேகே, ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை? வந்து நான் எடுத்தாவது வச்சுக்கிறேன், எதுக்குடா அப்படி நைன்னு கத்திகிட்டே இருக்க? வெளியே வந்தனா அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ. ஏய் வந்து நான் என்னடா பண்ணுவேன், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டே ஒரு மாதிரி வாய்ஸை ரைஸ் பண்ணிகிட்ருக்க. ஜேகே அவ்வளோதான், எதுவுமே போடல. அவர் குளிச்சுட்டு இருந்தவர் அப்படியே பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு டேவோட முன்னாடி ஜேகே வந்து நின்றுட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி டே கிட்ட வராரு. பட் ஜேகே எதுவுமே போடல, அது எதுவுமே தெரில. டே மேலே இருக்கிற கோபத்தில் அது எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்குன்னு டே கிட்ட வராரு. டே அவ்வளோதான், அவர் ரூம் அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணதுமே ஷாக்காகி நின்றவர் தான் அப்படியே பப்பரப்பேன் நின்றுட்டுருக்காரு. ஜேகே ஏதாவது எடுத்து போடுறியா, இது இப்படி வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து டே கண்ணை மூடுறாரு. இப்போது எதுக்கு இவ்வளோ சீன் போடுற அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஜேகே கீழே பார்க்குறாரு. அவர் எதுவுமே போடல. பட் இப்போ பதர்னா வந்து மானம் போயிடும் இல்லையா, அதனால் ஏன் இப்போ நீ என்ன உனக்கு இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது, எதுக்கு இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க, எனக்கு திருப்பி குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்ரூம்குள்ளே போய் அப்படியே பாத்ரூம் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போய் ஜேகே அறிவு இல்லையாடா உனக்கு, அவன் மேலே என்ன தான் கோவம் இருந்தாலும் எதுவுமே போடாமையா போய் நின்றுட்டுருப்ப, ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி ஜேகே இங்கே அப்படியே ஒரு மாதிரி குளிச்சிட்ருக்காரு. அவர் குளிக்கவே தோணல. இங்கே டே ஐயோ இவன் சின்ன பையன்தான், அதுக்காக இப்படியா இருப்பான், அந்த கருமத்தை வேற பார்த்துட்டுனே மார்னிங்கே இதை வேற பார்த்து தொலைஞ்சிட்டுனே இவனுக்கு வெக்கமே இருக்காதா, இவனுக்கு எப்போ தான் மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு சொல்லி டே இந்த பக்கம் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காரு. நம்ம இதை மறக்கணும்னா எதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி டே போய் அப்படியே சமைச்சிட்ருக்காரு. பட் அவர் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அப்படியே ஜேகே வந்து பெப்பர் பேன் நின்றா இருப்பார், அதிலே இருக்கும், அந்த இதுவே வந்து போயிட்டே இருக்கும். அதனால் அப்படியே டேவால் அப்படியே வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டு இருப்பார், அது கூட கட் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுட்டு இதை வேற பார்த்து தொலைஞ்சிட்டுனே மைண்ட்லேருந்து போகவே மாட்டேங்குதே, நான் என்ன தான் பண்ணுவேன், கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி டே ஒரு மாதிரி புலம்பிட்டே நின்றுட்டுருக்காரு. அந்த பக்கம் ஜேகே இவன் வேற பார்த்துட்டானே, இருந்தாலும் பார்த்துட்டான் விடு, நம்ம புருஷன் தானே, அவன் தானே பார்த்தான், வேற யாராவது பார்த்தாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் முன்னாடி இப்படி நின்றுட்டோம், இல்லை கெத்து போயிடக்கூடாது ஜேகே, கெத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டவலை எடுத்து கட்டிட்டு அப்படியே ஜேகே வெளியே வராரு. டே கிச்சனில் வேலை செய்ய முடியாமல் திரும்பவும் பெட்டில் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருந்திருப்பாரு. இப்போது ஜேகே அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஸ்வெட் ஆனதோட கீழே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வெளியே வந்துட்டுருப்பாரு. இப்போது டே அதை கண்டுக்காத மாதிரியே மொபைல் நோண்டிட்டுருப்பாரு. ஜேகே அப்படியே ஓர கண்ணால் டேவை பார்த்துட்டு ஓகே அவனே பெருசாக எடுத்துக்கல, அதனால் நம்ம மைண்டில் போட்டு நம்ம எதுவும் குழப்பிக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்களும் அவர் வேலையை பார்த்துட்ருக்க ஜேகே அப்படியே அவரோட அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி காலேஜுக்கு எந்த ட்ரெஸ் போடலான்னு அப்படியே டே மொபைல் நோண்டிகிட்ருக்க மாதிரியே ஓர கண்ணால் ஜேகேவோட பேக் சைடை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜேகேவோட அந்த ஷோல்டர்லாம் அப்படி இருக்குது, என்னவன் இப்படி இருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி இருக்கானே அச்சோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஓர கண்ணாலே டே ஜேகேவோட ஷோல்டரை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. ஜேகே ஐயோ நேத்தா ரெட்டு போட்டோம், இன்றைக்கி ரெட்டு போட வேணாமே, இல்லை இன்றைக்கி ப்ளூ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஜேகே அவரோட ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஜேகேவோட பாடி ஃபுல்லும் ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஜேகேவோட முதுகில் அப்படியே தண்ணியெல்லாம் அவர் குளிச்சுட்டு வந்ததும் அப்படியே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், டே இங்கே பாரு, அவன் சின்ன பையன், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது புரியுதா, என்னதான் அவன் உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, அவன் உன்னை விட சின்ன பையன்டா, ஐயோ இப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே ஒரு கண்ணால் பார்த்துட்டே ஒரு மாதிரி
பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து எழுந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக எழுந்து அவர் திரும்பவும் கிச்சனுக்கு போயிடுறாரு. இங்கே ஜேகே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா டே பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுருக்காரு. இப்போது ஜேகே ஒரு பக்கம், டே ஒரு பக்கம், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது 2 பேருக்குமே பார்த்துக்கிறது. அதனால் எதுவுமே பேசலை, ஒருத்தர் பார்த்துக்கல, அவங்க பாட்டுக்குன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஜேகே மொபைலுக்கு கால் வந்துட்டுருக்கு. ஜேகே அட்டன் பண்ணி, ஏய் சொல்றி ஜெனி, என்ன இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கேன் மார்னிங்கே? ஏய் ஜேகே, இங்கே பாரு, இன்றைக்கி பார்ட்டி இருக்குல்ல ஈவினிங், கண்டிப்பாக நீ வந்துடணும். ஏய் பார்ட்டி தானே, அதெல்லாம் வந்துடுறேன்டி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரிடின்னு சொல்லி ஒரு மாதிரி இங்கே ஜேகே ஜெனின்னு பேசிகிட்டே இருக்காரு. இதை கேட்கும் போது டேக்கு அவ்வளோ பைத்தியமாகுது. யார் இவன், எதுக்காங்க இவன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? இவன் காலேஜில் யாரையாவது லவ் பண்ணுறானோ? நான் தானே அவன் புருஷன், ஆனால் அவன் எப்படி லவ் பண்ணலாம்? என்னை மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னே தானே அவன் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்குன்னு மனசில் எதையோ யோசிச்சுட்ருக்காரு. பட் அப்படியே டேயோட ஃபேஸே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. இங்கே ஜேகே வந்துடுறேன்டி, இப்போ எதுக்கு? ஜிமன் கிட்டே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்துடுவேன், நீ ஒன்றும் பண்ணாத, சரி ஃபோனை வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே ஃபோனை கட் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். டே தான், ஸோ அவன் என்ன பண்ணா என்ன, உனக்கு ஏன் டே பொசசிவ் ஆகுது? என்னதான் இருந்தாலும் அவன் என் புருஷன், இப்போ எனக்கு தானே பொசசிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி டே அப்படியே அவன் மனசுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டெல்லாம் எடுத்து பாத்டப்பில் வெஷல் வாஷிங்க்கு போட்டு அவர் பாட்டுக்குன்னு காலேஜுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டே இருக்காரு. டே ஒரு மாதிரி அப்படியே ஜேகேயே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜேகேவும் கிளம்பி காலேஜுக்கு போயிடுறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. என்கிட்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா ஜேகே வேறு ஜெனி கூட வெளியே ஈவினிங் பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். இல்லை எப்படி வருவானோ, அவன் ஜெனி கூட என்ன பண்ணுவானோன்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். உண்மையாகவே ஜெனியும் ஜேகேவும் லவ் பண்ணுறாங்களா, அதுக்காக தான் அப்படி பேசினானா ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி டே திங்க் பண்ணிகிட்டே இருப்பான் ஜேகேவை பற்றி. அதனாலே ஒர்க் பண்ண முடியாமல் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. இப்படியே ஈவினிங் 5 ஆகுது. 5க்கு எப்போவுமே ஜேகே வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் 5க்கு மேலே பார்ட்டி இருக்குதுன்னு சொன்னதுனால ஜேகே வர கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. எப்போ வருவான் ஜேகேன்னு சொல்லி டே அப்படியே வாசல்கிட்ட நின்று எட்டி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே டைம் ஒரு 8 o'clock மேலே ஆகுது. இன்னுமே ஜேகே வீட்டுக்கே வரல. அதனால் அப்படியே டோர் பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பான், ஜேகே எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் கார் வந்து வேகமாக நிற்குது. அதில் ஜெனி தான் டிரைவர் சீட்லேருந்து இறங்குறாங்க. யார் இந்த பொண்ணு, இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறா அப்படின்னு சொல்லி டே ஒரு மாதிரி அந்த பொண்ணையே பார்த்துட்ருப்பான். அப்போது அந்த பொண்ணு டிரைவர் சீட்லேருந்து இறங்கி அப்படியே இந்த பக்கம் வந்து டோரை ஓப்பன் பண்ணால் அப்படியே ஜேகே செம்ம போதையில் இருந்திருப்பார். ஃபுல் ட்ரிங்க்ஸ் தான் பார்ட்டியில், அவ்வளோ போதையில் இருந்திருப்பார். அப்படியே ஜெனி அப்படியே ஜேகேவை கை தாங்களாக பிடிச்சி ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே பார்த்து கூட்டிகிட்டு வருவா. இதை பார்த்து டேக் அவ்வளோதான் அப்படியே பயங்கரமாக வயிறு எரியுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அந்த வாசல்கிட்டே நின்றுட்டுருப்பாரு. இப்போது ஜெனி அப்படியே கை தாங்களாக டோர் வரையும் ஜேகேவை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போது ஜெனி அப்படியே டேவை பார்க்குறாங்க. ஹலோ நீங்கள் தானே டே? ஆமாம் நான் தான் டே. இப்போது உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மை நேம் இஸ் ஜெனி. ஓ நீ தான் அந்த ஜெனியா? என்ன இன்னைக்கு ஓவராக குடிச்சிருக்கான், எப்போயுமே இவ்வளோ குடிக்க மாட்டானே. அதுவா சார், இன்றைக்கி செம்ம பார்ட்டி, அதனால தான் கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஜெனி பேசிகிட்டே இருக்கும்போது, ஏய் ஜெனி பார்ட்டி சும்மா சூப்பராக இருந்துச்சுடி, எனக்கு இன்னும் 2 கிளாஸ் எடுத்துட்டா போடி அப்படின்னு சொல்லி ஜெனியை பிடிச்சி ஜேகே அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி டேக் அவ்வளோதான் கடுப்பாகுது. அப்படியே ஏய் ஜேகே நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஜேகேவை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பேசிகிட்ருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது டேக் அப்படியே பற்றிட்டு வருது. அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி கிட்ட இழுத்து, இங்கே பாரு, நான் தான் அவன் ஹஸ்பண்ட், நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்து அவனை பிக்கப் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். நீங்கள் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல, அவள் தான் ஜெனிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது.
ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெனி போயிடுறாங்க. இப்போது அப்படியே ஜேகேவை தான் ஒரு மாதிரி அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சிட்ருக்கான். ஜேகே அப்படியே டைட்டாக டேவை ஹக் பண்ணிட்டு, ஏய் கரடிப்பையா, எதுக்குடா எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா முறைச்சிட்டே இருக்க, என்னை பார்த்து எதுக்குடா திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். தான் ஜேகே நீ எல்லாம் மீறி குடிச்சிருக்க, நீ நிதானத்திலே இல்லை, ஃபஸ்ட்டு வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகேவை கைத்தாங்களாட்டே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பட் ஜேகே, ஏய் எனக்கு ரூமுக்கு நடந்து போக தெரியும், என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்க, ஆனாலும் திட்டும்போது நீ செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா, அப்பப்போ நான் பார்த்து சைட் அடிப்பேன், செம்ம அழகாக இருப்பேன், அதுவும் சில டைம் பார்த்தா கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் சில டைம் பார்த்தா அச்சோ இவ்வளோ அழகான ஹஸ்பண்டா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கும்டா, பா நீ எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜேகே டேவோட கண்ணத்தை பிடிச்சி ஒரு மாதிரி ஆட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். டேக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. நான் க்யூட்டு தான், நீ ஃபஸ்ட்டு விட்றியா, நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகேவை கைத்தாங்களா அப்படியே பிடிச்சி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடறான். ஏய் எனக்கு தெரியும், நான் தான் சொன்னலை, என்னை விடுன்னு சொல்லி அப்படியே ஜேகே அங்கேருந்து அப்படியே பெட்லேயே போய் மேலேயே விழுகிறான். ஜேகே ஃபர்ஸ்ட் நகருடா அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன விட நீ 3 வருஷம் பெரிய பையன்தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு பார்த்தா அப்படி ஃபீல் ஆகலை, எனக்கு என்னமோ நீ என் பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுது, ஆக்சுவலாக நீ தான்டா பெரிய பையன், ஆனால் எனக்கு நீ பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுதே, எனக்காக சமைச்சு போடுற, என்னை திட்டிகிட்டே இருக்க, என் துணியை துவைச்சி போடுற, என்னை பார்த்துக்கிற, ஆக்சுவலாக நீ தாண்டா என் பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுது, நீ தாண்டா என் செல்ல பொண்டாட்டி கரடிப்பையா அப்படின்னு சொல்லி அப்படியே டேவோட சீக்ஸை பிடிச்சி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டேக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது, எதுவுமே பேசலை. என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், ஐயோ மூச்சு நின்று போலையே. நீ ஃபஸ்ட்டு சைலண்ட்டாரு, அவன் ஏதோ குடிச்சிட்டு வளரிட்டுருக்கான், இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அவன் மார்னிங் எழுந்தானா இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது, அவன் குடிச்சிட்டு லூஸ் மாதிரி வளரிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டு வெளியே எழுந்து வந்துடுறாரு. ஏய் என் கரடி பொண்டாட்டி எங்கடா போகிற, இங்கே வா, உன் புருஷன் கூப்பிட்றேன்ல வாடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அந்த பெட்டில் படுத்துட்ருக்கான். டேக்கா ஷையாக வருது, ஏன்னா அவனுக்கு இப்போல்லாம் ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டான், அப்படி தான் இருக்கும். அவனே யோசித்து பார்க்குறான், ஆமாம்ல நம்ம பண்ணுறதெல்லாம் அவன் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்குது, ஆக்சுவலாக நான் தாண்டா பெரிய பையன், நான் தான் புரிச்ச மாதிரி நடந்துக்கணும், ஆனால் இவனுக்கு நான் எப்போ பொண்டாட்டியாமான்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். ஜேகே அப்படியே ஒரு பக்கம் தூங்கிடுவார், டேவும் போய் ஒரு பக்கம் தூங்கிடுவார். இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. அப்படியே ஜேகே தலையை பிடிச்சிட்டு, ஐயோ செம்மையாக தலைவலிக்குதே பா, நைட்டு பார்ட்டிக்கு போன வரைக்கும் தான் ஞாபகம் இது, அப்புறம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் ஒன்றும் தெரியலையே பா, ஏன்டா இப்படி தலைவலிக்குது, இனிமேல் கொஞ்சம் கம்மியாக குடிக்கணுமோ, இல்லை பா இந்த எல்லாம் அந்த குட்டி குஞ்சானால வருது, குட்ரான்னு என்னை ஏற்றி விட்டதே அவன் தான் அப்படின்னு சொல்லி ஜேகே தலை மேலே கையை வச்சு அப்படி தலை வலியில் நின்றுட்டுருக்கான். அப்போது அவ்வளோ கோவமா ஹேங் ஓவர் சூப் எடுத்துகிட்டு வந்து, இதை குடி, என்னது இது, ஹேங் ஓவர் சூப்பு குடி பா, என்ன புதுசாக அக்கறைலாம், ஐயோ இதை நான் கொடுத்ததே இல்லை பாரு, என்ன பண்ணுறது, நீ என் புருஷனாகி போயிட்டே, இதை கொடுத்தாங்கனுமே என் தலை எழுத்தாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக கொடுக்குற மாதிரியே கொடுக்குறான். இப்போ எது காலில் மூஞ்ச தூக்கி வச்சிட்ருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு, ஆமாம் நேற்று ஒரு பொண்ணு கூட குழஞ்சு பேசிட்டு வந்தையே, அதுவும் அந்த பொண்ணை ஹக் பண்ணி திரும்ப போகலாம் பார்ட்டிக்குன்னெல்லாம் சொன்னியே, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன, யார் எந்த பொண்ணு கூட, அச்சோ நேற்று வேறு ஓவராக குடிச்சிட்ருப்போம் போலையே, எவ கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டானே தெரியலையே, யாராக இருக்கும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஜெனியோட ஃபேஸ் தான் லைட்டாக தெரியுது. ஓ ஜெனியா, அவன் என் ஃப்ரெண்டு தான், அவள் பார்ட்டிக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன், நிறைய குடிச்சிட்டேன், அதனால தான் அவள் வந்து விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு நான் புருஷனா இல்லை அவள் பொண்டாட்டியா, நீ ஹேங் ஓவர் அதிகமாகிடுச்சுன்னா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கணும்,
உன்னை நான் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். என்னமோ இன்னொருத்தி தொட்டு தூக்கிட்டு வந்து உன்னை வீட்டில் விட்டு போகிறா, கண்ட இடத்துலலாம் தொடுறா, நீயும் தொட விட்டு ஈனி இழிச்சிட்ருக்க. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, திருத்தவே முடியாது. உன்னெல்லாம் லூசு மாதிரி இப்படியே பண்ணிட்டுரு, நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோவமாட்டே போயிட்டுருக்காரு. டேய் என்ன பண்ணிட்டோன்னு இவன் பாட்டுன்னு கத்திட்டு போகிறான். குடித்தோம், அந்த புள்ள தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டு போச்சு, இதுக்கு எதுக்கு இவன் இவ்வளோ கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டேவோட பொசசிவ்னஸ் எதுவுமே ஜேகேக்கு தெரியவே இல்லை. அவன் பாட்டுக்குன்னு இவன் எதுக்கு என்னை சின்ன புள்ள மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான், ஏன் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா, குடித்தா நான் வீட்டுக்கு வர மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் அந்த மாதிரி எடுத்துக்கிறான். ஆனால் டே இங்கே அவ்வளோ பொசசிவ்னஸில் பேசிகிட்டு இருப்பார். இப்போது அப்படியே அந்த ஹேங் ஓவர் சூப்பை குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு போகிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், சின்ன பையன் மாதிரி ட்ரெஸ்ஸை இப்படி போடாத, எடுத்து அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் தான் என்ன, இல்லை அங்கே தான் பக்கெட் இருக்குல்ல அதில் போனேன், உனக்கு அதை எடுத்து போடுறதுக்கு என்ன உனக்கு அவ்வளோ இது, இங்கே பாரு இதெல்லாம் உன் திங்ஸ் தானே, எதுக்கு குழந்த மாதிரி என்ன வீடு ஃபுல்லாக இருக்குது, ஏன் அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அவரோட பொசசிவ்னஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் எல்லா பக்கமும் காட்டிகிட்ருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அப்படியே டேவை பிடிச்சி வாலில் பின் பண்ணிட்டு, ஏய் என்ன நீ சின்ன பையன் மாதிரியே நடத்திட்டுருக்க, இங்கே பாரு, சும்மா அந்த சின்ன பையன் மாதிரி என்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னை பெரிய பையன் மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன், புரியுதா அப்படின்னு சொல்ல அப்படியே பப்பி ஐஸில் ஜேகேவை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்கேன், தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டேக்கு அப்படியே ஜேகே கிட்ட வந்ததும் ஹார்ட் பீட்டெல்லாம் எகுறுது. அப்படியே இப்போது கிட்ட வந்து பேசுறதுல என்ன ஆயிடுச்சு, இவன் இப்போ ஏன் இன்றைக்கி மென்டல் மாதிரியே பண்ணிகிட்ருக்கான், புதுசாக என்னென்னமோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜேகே ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு. அப்போது ஜேகேக்கும் டேவோட வீட்டுக்கும் காய் உள்ளே வராரு. உள்ளே வந்து, ஏய் டேய் ஃபைலை நேற்று நீ விட்டே வந்துட்டடா, முக்கியமான ஃபைல் தெரியுமா அப்படின்னு சொல்லி காய் வீட்டுக்குள்ளே வராரு. காய் வந்தாவே ஜேகேக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா காய் டேவை தொட்டு பேசிகிட்டு இருப்பார், அது பிடிக்கவே பிடிக்காது. ஜேகேக்கு வந்து டேனா அவ்வளோ பிடிக்கும். டேவை யாருமே தொட்டு பேசக்கூடாது, அவ்வளோ பொசசிவ்னஸில் இருப்பார். ஆனால் அதை காட்டிக்கவே மாட்டார். ரெண்டு பேருமே ஒருத்தர் அவ்வளோ பொசசிவில் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ரெண்டு பேருமே காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கே அது லவ்னு தெரியாது. காய் வந்ததும், ஏய் காய் வா, ஆமாடா நானும் உன்னை மார்னிங்கே எடுத்துகிட்டு வர சொல்லலான்னு நினச்சேன், நீயே எடுத்துகிட்டு வந்துட்ட வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஜேகே குறுக்கில் வந்து நின்றுட்டு, ஏன் ஹக் பண்ணிட்டு தான் பேசணுமோ, தனித்தனியாக ரெண்டு பேசுனா குறைஞ்சிருவீங்களோ, இப்போது என்ன ஃபார்முலா தானே கட்டி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி காய் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அந்த பக்கம் போகிறாரு. தான், இங்கே பாரு ஜேகே, சின்ன பையன் மாதிரி திருப்ப பண்ணிகிட்ருக்காத, எனக்கு பிஸ்னஸ் வேலையாக கொஞ்சம் நான் பேசணும் காய் கேட்டேன், நீ ஓரமாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு காயை கூட்டிகிட்டு போய் அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் அப்படியே ஒட்டிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படியே பற்றிட்டு வருது ஜேகேக்கு. டேவும் காயும் பிஸ்னஸ் விஷயமா நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே அப்படியே ரெண்டு பேரும் குறுக்கில் வராரு. ஜேகே இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்போ எதுக்கு இப்போ இங்கே வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்க, அது வந்து டிவி போடலான்னு ரிமோட்டை காணும், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நகருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் களைச்சி விட்டுட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு ஜேகேவும் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை தான், பட் நீங்கள் பேசுங்கப்பா, நான் டிவி பார்க்குறேன், இங்கே உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்துக்கிறாரு. காய் அந்த பக்கம் இந்த பக்கம்னு உட்கார வச்சுக்கிறாரு. இப்போது அப்படியே காய் ஜேகேயோட பொசசிவ்னஸ் எல்லாமே காய்க்கு புரியுது. அதனால் டேவை பார்த்து, ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீயும் சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய் டேவை பார்த்துட்டு ஒரு பவ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்குன்னு எழுந்து கிளம்பி அவசரமாக ஆஃபீஸ் போயிடுறாரு. இங்கே தான் செம்ம கடுப்பில் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் காய் வந்தாவே இப்படி ரூல்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் என்ன பண்ணேன், நான் ரிமோட்டை என்ன எனக்கு அங்கே உட்காந்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் உட்காந்தேன், அப்போ உனக்கு என்ன,
நீ காய் வந்தாவே இப்படி தான் பண்ணுற, எதுக்கு காயை பார்த்து இப்படி பண்ணுற? காய் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, அவன் உன்ன மாதிரி இல்லை, அவன் ரொம்பவே நல்ல பையன். அதுவும் அவனுக்கு என் மேலே எவ்வளோ கேர் தெரியுமா, நான் சொல்லாமலே ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வரான். நான் சாப்பிட்லனா கூட என்னை ஒரு நாள் நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியா, ஆனால் நான் சாப்பிட்லையா, இது எல்லாமே காய் தான் பார்க்குறான். அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருக்கிறான். அவ்வளோதான் ஜேகேக்கு பிபி ஏறிடுது. அப்படியே ஜேகே டேவோட ஹேண்டை பிடிச்சி கிட்ட எடுத்து அவர் சோஃபா மேலே உட்காந்துட்ருப்பாரு. அப்படியே அவரோட மடியில் உட்கார வச்சுட்டு, ஏய் என்ன விட்டா ஓவராக பேசுகிற, இங்கே பாரு உன் புருஷன் நான், என்ன ஏன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்க, அதுக்கு எதுக்கு இப்படி உட்கார வச்சுருக்க, ஃபர்ஸ்ட் விடு. ஏய் நான் பேசிகிட்ருக்கேன்ல, இப்போ எதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுற? நீ ட்ரை பண்ணாலும் அது உன்னால் முடியாது. இந்த ஜேகேவோட பொடியிலேருந்து யாராவது தப்பிக்க முடியும்னு நினச்சிட்ருக்கிய நீ? ஜேகே இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? ஆமாம், நான் தானே ஒரு புருஷன், நீ தானே என் புருஷன், என்ன என் முன்னாடியே இன்னொருத்தனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்க? ஆமாம், நான் கேட்டதில்ல தான். அதுக்காக உன் மேலே என்னை விட அவன் அதிக லவ் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல டேக் அவ்வளோதான் ஷாக் ஆகிடுது. ஜேகே என்ன சொல்கிற? ஆமாடா, உன்னை லவ் தான் பண்ணுறேன், உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எப்போ இந்த லவ் கன்றாவி வந்துச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். என் முன்னாடி நீ இன்னொருத்தனை பற்றி பேசின டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது சேட்டே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே, ஓகே அப்போ நீ அந்த ஜெனி பொண்ணை லவ் பண்ணலையா? ஏய் அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நீ தானே என் புருஷன். அதுவும் ஜென்னியெல்லாம் என்னடா ஃபிகரு, அதை விட 10,000 டைம்ஸ் அழகா இருக்க ஒரு புருஷன் எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு ஜெனியெல்லாம் பார்த்துட்ருக்கேன்? அப்போது உண்மையாகவே ஜெனியை நீ லவ் பண்ணலையா? ஏய் என்ன நீ சும்மா ஜெனியை லவ் பண்ணலையானே, நான் உன்னைத்தான் லவ் பண்ணுறேன், நீ தான் என் புருஷன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் அப்படியே ஷாக்காக ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. பேக் கிஸ் எதுவுமே பண்ணல. ஆனால் ஜேகே அப்படியே டேவோட ஹெட்டை பிடிச்சி அவ்வளோ சாஃப்டாக டேவோட லிப்ஸை அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. லிட்ரலி டேக்கு எதுவுமே புரியல, அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே தான் இருக்காரு. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு, பொய் சொல்லல, உண்மையை தானே சொல்கிற? ஏய் நான் பொய் சொல்கிறதுன்னு வச்சுக்கோ, எப்போவே சொல்லி உன்னை எப்போவே முடிச்சிட்ருப்பேன். ஆனால் எனக்கு உன்னை பொய் சொல்லி அப்படி முடிச்சிட்டு போகணுன்னாலாம் எந்த ஆசையும் இல்லை. எனக்கே இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. அதுவும் இப்போ கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு நல்ல டேவாக பார்த்து ரிங்கெல்லாம் கொடுத்து திரும்ப ஒரு நல்லா ப்ரப்போஸ் பண்ணி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே அந்த காய் கன்றாவி பையன் வந்து கெடுத்து விட்டான். இப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே பாரு, நான் ஒன்று கேட்கவா? உனக்கு என்ன பிடிக்கும்ல, அக்கறையில் தானே திட்டுற. ஏன்னா நீ என்னை ஒவ்வொரு டைமும் திட்டும்போது அதில் எனக்கு லவ் நிறையவே தெரியும். அதனால தான் இப்போ கூட நான் கிஸ் பண்ணேன். உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணணுன்னாலாம் இல்லை, அப்படி உன்னை எனக்கு பிடிக்கலன்னா சொல்லிட்டு நான் எழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகே அவரோட ஹேண்டெல்லாம் எடுத்துடுறாரு. இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக்காக பார்த்துட்டு இருந்தவர் இப்போது அப்படியே ஜேகேவோட நெக்கை ஹோல்ட் பண்ணி, யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு? எனக்கும் உன்னை பிடிக்குமே. ஏய் உண்மைதானடா சொல்கிற, பொய் எதுவும் சொல்லியே? பொய்யெல்லாம் இல்லை ஒன்றும், எனக்கும் உன்னை பிடிக்கும். அப்போது நீயும் என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம், என் புருஷனாச்சே, நான் தானே லவ் பண்ணும். அது வந்து அன்றைக்கி அந்த ஜெனி உன்னைய தொட்டாலாம், அப்போ எனக்கு இவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு தெரியுமா? அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. எனக்கு ஏன் அவ்வளோ பொசசிவ் ஆகுதுன்னு கேட்கும்போது அது லவ்னு தெரிஞ்சுது. அப்போ தான் கண்டுபிடிச்சேன் நானும் என் புருஷனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லும்போது ஜேகே, ஹெய் பொய் சொல்லல, அப்புறம் இதெல்லாம் பொய்டா, ப்ராங்க்டா, நீ சின்ன பையன்டான்னு என் தலையை ஏதாவது தடவுன நான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோ. ஏய்
நான் ஒன்றும் பொய் சொல்ல, அதுவும் ப்ராங்கும் பண்ணல. நீ என்னை விட வயசில் சின்ன பையன்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு மை லிட்டில் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். ஜெகிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. அப்படியே சோஃபான்னு கூட பார்க்காம அங்கேயே பிடிச்சி அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு டேவை. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்கடா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பாடா செல்லக்குட்டீஸ். அப்புறம் கமெண்ட் மஸ்ட்டுடா, ப்ளீஸ்டா.